தடயவியல் நிபுணர் பேராசிரியர் சோமதாவா அவர்களால் கொடுக்கப்பட்ட அறிக்கையை இந்த நீதிமன்றத்திலே தெளிவுபடுத்தி காட்டியதுடன் அதிலே மிகவும் குறிப்பாக 78ஆம் இலக்கத்தில் காணப்பட்ட எலும்பு தொகுதி ஒரு குழந்தையினுடையது என்பது சிறுமியினுடையது என்பதுடன் 4 தொடக்கம் 5 வயதுடைய ஒரு சிறுமியாக இருப்பது என்பது உறுதியாகியுள்ளதாக கூறியிருக்கிறார். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கானது எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் நான் இன்றைய தினம் யாழ்ப்பாண காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் இன்னொரு காணாமலாக்கப்பட்ட ஒரு நபருடைய தாயார் சார்பிலே மந்தியை கூப்பி எங்களுடைய விண்ணப்பத்தை நான் செய்திருந்தேன். உண்மையிலே இந்த வழக்கிலே விசேடமாக இந்த அகழ்வு பணியானது நடைபெறுகின்ற ப்ரொசீஜர், அதாவது நடவடிமுறைகள் தொடர்பாகவும் அதற்கு தேவையான பாதுகாப்பு ஒழுங்குகள் தொடர்பாகவும் சர்வதேச முகவர் நிறுவனங்கள், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிறுவனங்கள் இந்த அகழ்வு பணியை முகாமை செய்கிற கண்காணிப்பு செய்கிறது தொடர்பாகவும் நாங்கள் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்திருந்தோம். இந்த நீதிமன்றத்தில் இன்றைய தினம் இதுவரை செய்யப்பட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான ஒரு சிறிய ஆய்வு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த அகழ்வு பணிகள் அடுத்த 2 கிழமைகளிலே ஆரம்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைய இந்த வழக்கிலே அரசு சட்ட வைத்திய அதிகாரி, போலீசார் உட்பட்ட ஏனைய அக்கறை உள்ள தரப்பினர்களும் பங்கு பெற்றிருந்தார்கள். அப்போ இதில் இனி எதிர்வரும் காலங்களில் அப்படியான அணுகுமுறையில் இந்த வழக்கு எடுத்துச் செல்லப்படும். எவ்வாறு அகழ்வு பணிகள் இடம்பெறும் என்பது தொடர்பாக கௌரவ நீதிவான் அவர்களால் மிக தெளிவாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்டோர் சார்பில் தோன்றுகின்ற சட்டத்தரணிகளும் குறித்த இடத்தை சென்று பார்வையிட முடியும் எனவும், அவர்கள் ஒரு சுழற்சியான முறையிலே குறித்த இடத்துக்கு சென்று கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட முடியும் எனவும் இன்றைய தினம் கௌரவ நீதிவான் அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புத்தகவையோடு இணைக்கப்பட்ட கடல் எந்த தொகுதி தொடர்பான அறிக்கைகளை இன்றைய தினம் இந்த குறிப்பிட்ட அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற பேராசிரியர் அவர்களால் ஒரு ஆய்வு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையினுடைய அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதியை கௌரவ நீதிமன்றியை நான் கோரியிருக்கின்றேன். அந்த அறிக்கை பெற்றுக்கொள்ளப்பட்டதன் பிற்பாடு அது தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்க முடியும். செம்மணி அரியாலை சித்துப்பத்தி மயானத்தில் அகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு இன்று யாழ் நீதவான் ஆனந்தராஜா அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சட்டத்தரணிகள் ஆஜராகி இருந்தோம். அத்துடன் வேறு சிலரும் இந்த வழக்குகளிலே தாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜராவதற்காக இன்று நீதிமன்றத்தில் விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் விண்ணப்பங்களை ஆராய்ந்த நீதவான் அவர்களையும் இந்த விடயங்களில் பங்கு பெற்றுவதற்கு அனுமதி அளித்திருந்ததுடன் இன்று நீதிமன்றத்திலே தடயவியல் நிபுணர் பேராசிரியர் சோமதாவா அவர்களால் கொடுக்கப்பட்ட அறிக்கையை இந்த நீதிமன்றத்திலே தெளிவுபடுத்தி காட்டியதுடன் அதிலே மிகவும் குறிப்பாக 78ஆம் இலக்கத்தில் காணப்பட்ட எலும்பு தொகுதி ஒரு குழந்தையினுடையது என்பது சிறுமியினுடையது என்பதுடன் 4 தொடக்கம் 5 வயதுடைய ஒரு சிறுமியாக இருப்பது என்பது உறுதியாகியுள்ளதாக கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்பொழுது அகலப்பட்டது வரை 65 எலும்பு தொகுதிகள் முற்றுமுழுதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் மேலதிக 2ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி மன்னிக்க வேண்டும், 21ஆம் தேதி இந்த மாதம் 21ஆம் தேதி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படும். இந்த வழக்கு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி திறந்த நீதிமன்றத்தில்